بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழைனைத்தும் இவ்வையகத்தை படைத்து ஆட்சி செய்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் உண்மையான இறை விசுவாசிகள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மார்க்கத்தை தூய்மையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நல்நோக்கத்தோடு குறிப்பாக எதிர்வருகின்ற ரமலானை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும், அதற்காக வேண்டி ரமலான் சம்பந்தமான தகவல்களை எங்களுடைய வாழ்க்கையிலே படித்து அதன் ஊடாக சிறப்பாக அந்த ரமலானை அடைந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நல்நோக்கத்தோடு நாம் எல்லோருமே இந்த இடத்திலே குழுமி இருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா உரையினுடைய ஆரம்பத்திலும் மிக முக்கியமான சில செய்திகளை ஞாபகப்படுத்துவார்கள். அதே செய்தியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களிலேயே சிறந்த வழிகாட்டல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், விடயங்களிலே கெட்டவைகள் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக நுழைவிக்கப்பட்டவைகள் என்றும், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக நுழைவிக்கப்பட்டவைகள் அனைத்தும் வழிகேடு, அனைத்து வழிகேடுகளும் நரகத்தை இட்டுச் செல்லும் என்று, நரகத்துக்கே இட்டுச் செல்லும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா உரையினுடைய ஆரம்பத்திலும் நினைவுபடுத்துகின்ற அந்த செய்தியை நான் நினைவுபடுத்தியவனாக, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என் வாழ்வில் குர்ஆனும் ரமலானும் என்கிற தலைப்பிலே நான் இந்த இடத்திலே என் வாழ்வில் குர்ஆன் என்கிற அடிப்படை விஷயங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து அந்த செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய உறவுகளே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஜ்லிஸ் பற்றி பெருமையாக எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். வமா இஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் يتلون كتاب الله ويتدارسونه بينهم إلا نزلت عليهم السكينة وغشيتهم الرحمة وحفتهم الملائكة وذكرهم الله في من عنده. ஆரம்ப உரையிலே ஷேக் அப்துல் அசீஸ் மௌலவி அவர்கள் இந்த செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள். இந்த மஜ்லிஸை பொறுத்தளவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய வீடுகளிலே, இறை இல்லங்களிலே, ஏதாவது ஒரு இறை இல்லத்திலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசிக்கொள்ளுகிறீர்கள். வயததாரசூன பைனஹும், உங்களுக்கு மத்தியிலே அந்த கருத்து பரிமாற்றல்கள் இருக்கிறது என்ற நிலையில் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா,
அந்த மஜ்லிஸிலே சக்கீனத் என்கிற அமைதி இறங்குகிறது. வஹஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் அந்த மஜ்லிஸை சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, வானவர்களும் அந்த மஜ்லிஸை சூழ்ந்து கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, அந்த இல்முடைய மஜ்லிஸ்களை பற்றி அல்லாஹு தஆலா தனது வானவர்களிடத்திலே பெருமை பாராட்டி பேசுகிறான் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மஜ்லிஸுடைய எண்ணிக்கை அல்லது இந்த மஜ்லிஸ் சிறியதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிக சிறப்பான, அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிக வரவேற்புக்குரிய ஒரு மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸ் இருப்பது இட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் இன்னும் சில நாட்களுக்கு பிறகு புண்ணியங்களெல்லாம் பூத்து குலுங்குகின்ற அருள்மிகு ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லோரும் எதிர்பார்த்து இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதம் என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த பல வகையான சிறப்பம்சங்களை கொண்டிருக்கிற ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதம் பொறுமையினுடைய மாதமாக, திருமறை குர்ஆன் இறங்கிய மாதமாக, அளப்பரிய நன்மைகளை தன்னகத்தே கொண்ட ஒரு மாதமாக, பல யுத்த காலங்களிலே வெற்றி பெற்ற மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மாதத்திலே மிக முக்கியமாக நாங்கள் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா இதர மாதங்களை விட்டுவிட்டு இந்த திருமறையை இறக்குவதற்கென்று இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா தேர்வு செய்திருக்கிறான். இதுவே இந்த மாதத்துக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சமாக நாங்கள் பார்க்கலாம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வகையிலே பொதுவாக எங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக அமைந்திருக்கிற திருமறை குர்ஆன் இறங்கிய மாதம் வர இருக்கிறது. எனவே இந்த திருமறை குர்ஆனோடு உள்ள எங்களுக்கான உறவு எப்படி இருக்கிறது? திருமறை குர்ஆனை நாங்கள் படிப்பதோடு அல்லது ஓதுவதோடு மாத்திரம் நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோமா, அல்லது அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்கிறோமா, அல்லது நாங்கள் அதனுடைய கருத்துக்களை ஆழமாக அறியாமல் ஏதோ வார்த்தைகளோடு மாத்திரம் நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த திருமறை குர்ஆனுடைய வாழ்வியல் அம்சங்களை, அது சொல்லுகின்ற ஆழமான கருத்துக்களை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தி இந்த உலகத்திலேயும் ஒரு நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கொடுப்பதோடு நாளை மறுமையிலே உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சுவனத்துக்கு இட்டுச் செல்வதற்கான அத்தனை வழிகாட்டல்களையும் தன்னகத்தை கொண்ட உலக புதுமறையாக இந்த திருமறை குர்ஆன் இருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் தினமும் தொழுகையிலே இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் ஓதுகிறோம். ஒன்றுக்கு பல முறை அதை எங்களுடைய செவிகளினால் நாங்கள் உள்வாங்கிக் கொள்கிறோம். அது எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நாளடைவிலே எங்களுக்கு உள்ள உறவு, திருமறை குர்ஆனோடு உள்ள உறவு அதிகரிக்குமாக இருந்தால் ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். அதனுடைய எதிர்கால எங்களுடைய வாழ்க்கை நல்லதாக அமைவதற்கான வழிகாட்டல்கள் எங்களுடைய உள்ளங்களை ஏதோ ஒரு வகையில் என்ன செய்கிறது, பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த செய்தியை பொறுத்தளவிலே திருமறை குர்ஆனை விட்டு எந்த மனிதனும் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நாளை மறுமையிலே விமோசனத்தை, வெற்றியை, சுவனத்தினுடைய பாக்கியங்களை, சுவனத்துடைய இன்பங்களை யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கை, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாழ்க்கை என்பது இந்த குர்ஆனோடு இறுக்கமாக பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மறுமலர்ச்சியை, புரட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த திருமறை குர்ஆன் நபிகளாருடைய காலத்துக்கு முன்னர் அன்று இருந்த மக்களுடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டிருக்கிறது, எப்படி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதை இன்று வரைக்கும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பொதுவாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குகின்ற அந்த காலப்பகுதி என்பது
அந்த காலப்பகுதி என்பது உண்மையிலேயே என்ன செய்கிறது, நாமெல்லாம் எதிர்பார்க்காத மிக மோசமான ஒரு காலமாக அன்றைய அந்த ஜாஹிலிய காலம் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். குடிபோதையிலே, மதுவிலே, அதே போல என்னென்ன கெட்ட பழக்கங்கள், தீய பழக்கங்கள் அன்றைய சமுதாயத்தில் இருந்ததோ அப்படியான தீய பழக்கங்களிலே இருந்து இன்று வரைக்கும் போற்றி ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொல்லுகின்ற உத்தம நபித்தோழர்களை உருவாக்கியது என்று சொன்னால் இந்த திருமறை குர்ஆன் தான். அதே திருமறை குர்ஆன் தான் 1400 ஆண்டுகளை கடந்து இன்று வரைக்கும் எங்களுடைய கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜாகிலிய மக்களை ஒரு உன்னத மக்களாக மாற்றியது என்றால் ஏன் அந்த திருமறை குர்ஆன் இன்று வரைக்கும் நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் ஓதுகிறோம், அதை ஒன்றுக்கு முறை பல முறை நாங்கள் எங்களுடைய செவிகளினால் நாங்கள் உள்வாங்கிக் கொள்கிறோம், ஏன் எங்களிடத்தில் அந்த மாற்றம் வரவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நாங்கள் பல வகையான செய்திகளை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலிலே இந்த தலைப்புக்குள் செல்வதற்கு முன்னாடி பொதுவாக இதில் நான் நினைக்கிறேன் நீங்கள் யாருமே தூங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது தூங்கினா இன்ஷால்லா அவங்கள நம்ம எந்திரிச்சு வச்சு என்ன செஞ்சிருவோம், பேசப்பட்ட செய்தியை ஒரு நிமிஷம் என்னங்கிறத சொல்லிக்கொள்ளட்டும், சரிதானே? இன்ஷால்லா நம்ம இது தர்பியா நிகழ்ச்சியாக இருக்கிற காரணத்தால் நம்ம என்ன செய்யணும், பேசி முடிஞ்சது பிறகு சில நேரங்களில் சில செய்திகளை திடீரென்று நான் என்ன செய்வேன் உங்கள்கிட்ட கேட்பேன். அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்க, இன்ஷா அல்லாஹ் தயாராக இருந்து கொள்ளுங்க. முதலாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக இந்த திருமறை குர்ஆனை பொறுத்தளவிலே அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த வேதம் என்ன செய்யும், நேரான வழிகாட்டலை, நேரான பாதையை எங்களுக்கு காண்பிக்கும். இது இஸ்லாத்தினுடைய இந்த உலக பொதுமறையாக இருக்கிற திருமறைக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. யாரெல்லாம் அந்த திருமறையோடு வாழ ஆசைப்படுகிறார்களோ, திருமறை சொல்லுகின்ற வசனங்களை உள்வாங்கிக் கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதனூடாக நேரான பாதையை இந்த குர்ஆன் மூலமாக அல்லாஹ் தஆலா காண்பிப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த திருமறை குர்ஆன் என்பது இது சத்தியம், இது அசத்தியம் என்று பிரித்து காட்டுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நூலாக இந்த வேத நூல் இருக்கிறது. இது முஸ்லிம்களுக்குரிய நூல் மாத்திரம் அல்ல, அரபியர்களுக்கு மாத்திரம் உரிய நூல் அல்ல. உலகத்திலே மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிற யாரு வேண்டுமென்றாலும் இந்த திருமறை குர்ஆனை படிக்கலாம், ஆய்வு செய்யலாம், ஆராய்ச்சி செய்யலாம், அது கொண்டிருக்கிற அந்த வழிகாட்டல்களை பின்பற்றலாம் என்கிற அளவுக்கு இஸ்லாமிய திருமறை குர்ஆன் என்கிறது ஒரு மிக திறந்த ஒரு புத்தகமாக இருக்கிறதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இந்த சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நூலைத்தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக நாங்கள் வைத்திருக்கிறோம். சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு வேத நூலாக இருக்கிறது. ஒரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடாத பண்புகளை களைந்து அவன் ஒரு நல்ல மனிதனாக, நல்ல பண்பாளனாக, ஒழுக்க விழுமியங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு மனிதனாக அவன் மாற வேண்டுமாக இருந்தால் அதற்கான வழிகாட்டல்களை இந்த குர்ஆன் கொண்டிருக்கிறது. அரசியல் பிரச்சனைகளா, பொருளாதார பிரச்சனைகளா, என்ன துறை சார்ந்த விடயங்கள் இருந்தாலும் அத்தனை துறை சார்ந்த விடயங்களையும் இந்த குர்ஆன் சொல்லுகின்ற மாதிரி வேற எந்த ஒரு நூலும் உலகத்திலே நாங்கள் பார்க்க முடியாத சொல்லக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு என்ன செய்கிறது இந்த திருமறை குர்ஆன் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. ஆனால் அது உள்ளடக்கி இருக்கிற அம்சங்களிலே எங்களுக்கு எத்தனை வீதம் தெரியும் என்று நம்ம ஒவ்வொருத்தரும் எங்களுடைய உள்ளத்தை நாம தொட்டு கேட்டா நம்ம என்ன செய்வோம், 5, 7, 10 எத்தனை தெரியும்? அது நிறைய விஷயங்களை உலகத்தை தன்னத்தை கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம என்ன செய்கிறது, இந்த இது மாதிரி ஒரு நூல் எத்தனை பேருக்கு கிடைக்காமல் இன்னைக்கு ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அந்த அளவுக்கு பெருமதியான ஒரு வேத நூலை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ரமலானுடைய மாதத்திலே இறக்கி இருக்கிறான் என்பதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே போல உண்மையிலே ஒரு மனிதனிடத்திலே இந்த ரமலான் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான மாற்றமாக இறையச்சம் இருக்கிறது. இறையச்சம்
இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இதுதான் இந்த வர இருக்கிற ரமலானிலே ரமலான் எங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிற மிக முக்கியமான அடிப்படை அம்சம் இந்த இறையச்சம் தான். நான் எங்கள்ல நம்மெல்லாம் ஒவ்வொருத்தரும் எத்தனை ரமலானை கடந்திருக்கிறோமா இல்லையா? எத்தனை கடந்திருக்கிறோம்? 30, 40, 50, 60 தாண்டி இருக்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு ரமலானில இருந்து நம்ம ஒரு 5 விஷயம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருந்தால் நம்ம இன்னைக்கெல்லாம் எங்க போயிருப்போம்? இங்கேயோ ஒரு உன்னதமான ஒரு நல்ல பண்பாளர்களாக நம்ம என்ன செஞ்சிருப்போம்? மாறி இருப்போம். ஆனா ரமலான் வருது, முதலாவது நோன்பு பிடிக்கிறோம், கடைசி நோன்பு பிடிக்கிறோம், அத்தோட என்ன செய்கிறது? விடயங்கள் முடிந்து விடுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலான் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற மிக முக்கியமான ஒரு கட்டம். அதை இன்னும் சொல்ல போனால் ஆன்மீக கூடம். ஆன்மீகத்தை எங்களுக்கு பயிற்சியாக தந்து ஒரு மனிதனை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. அப்ப அந்த மாதத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இந்த திருமறை குர்ஆனை இறக்கி இருக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம ஏற்கனவே சொன்னதை போல இந்த திருமறை குர்ஆனை விட்டு நம்ம யாரும் ஒதுங்கி வாழ முடியாது. வாழலாமா? வாழுவோமாக இருந்தால் நிம்மதியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து, சொர்க்கத்தை இழந்து, சொர்க்கத்தினுடைய பாக்கியங்களை இழந்து, எல்லாத்தையும் இழந்து நஷ்டவாளிகளாகத்தான் நாங்கள் இருக்கணும். எனவே இந்த குர்ஆனை பொறுத்தளவில் எந்த ஒரு இறை விசுவாசியும் எந்த ஒரு முஃமினும் அதை ஒதுங்கி வாழவே முடியாது. நம்ம இன்னைக்கு பொதுவாக தொழுகைக்கு பிறகு அல்லது தொழுகையில் இருக்கிற நேரம் அல்ஹம்து சூராவை பல முறை நம்ம ஓதி இருப்போம். பல ஆயிரக்கணக்கான முறை நாங்கள் எங்களுடைய தொழுகையில் ஓதி இருக்கிறோம், கேட்டிருக்கிறோமா இல்லையா? இதில் வந்திருக்கிற சகோதரர்கள் எத்தனை பேருக்கு ஃபாத்தியா சூராவினுடைய முழுமையான பொருள் தெரியும்? டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்ப்போமா? எத்தனை பேர் பார்ப்போமே? கையோசத்துக்கு பார்ப்போம். தெரிஞ்ச ஆட்கள் முழுமையாக ஃபாத்தியா சூராவினுடைய கருத்து எனக்கு தெரியும். ரொம்ப குறைவு தான், அப்படித்தானே? ரொம்ப குறைவு. உண்மையிலேயே நம்ம என்ன செய்கிறது? இது எத்தனை ஃபாத்தியா சூரா உங்களுக்கு தெரியும். தொழுகையில் ஓதப்படலைன்னா தொழுகை என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த சூராவுக்கே இந்த நிலைன்னா சூரத்துல் பக்ராவெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஆலை இம்ரான, நிசாவை என்ன செய்யுது? நூஹ, கலம, வாக்கியாவ, ரஹ்மான, இதெல்லாம் என்ன செய்ய தேவையில்லை? நம்ம சொல்ல தேவையில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹு தஆலாவுடைய இந்த வேத நூல் என்பது நாங்கள் என்ன செய்யணும்? ஆழமாக கருத்தூன்றி நாங்கள் படிக்கிற பொழுது கண்டிப்பாக எங்களுடைய பல மாற்றங்களை கொண்டு வரும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் என்ன? வமன் அராத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில நெருக்கடியை பார்க்கிறோமா? பிரச்சனைகளை பார்க்கிறோமா? குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையா? குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? அல்லது நாங்க பொருளாதாரம் திரட்டி இருக்கிறோம், பொருளாதாரத்தில் ஒரு பரக்கத்து இல்லையா? என்ன காரணம்? நம்ம குர்ஆன் சொல்லுகின்ற வழிகாட்டல்கள், இஸ்லாம் சொல்லுகின்ற வழிமுறைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது? குறைவாகத்தான் பின்பற்றப்படுகிறது. இதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான்? யாரெல்லாம் என்னுடைய இந்த திக்ர் என்கிற இந்த குர்ஆனை புறக்கணிக்கிறார்களோ, புறக்கணித்து வாழுகிறார்களோ, புறக்கணிக்கிறதுன்னு சொன்னா குர்ஆன் வேண்டான்னு சொல்றது மட்டுமல்ல, குர்ஆன் சொல்லுகின்ற கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்காததும் புறக்கணிக்கிறது தான். அது ஒரு வகையில் குர்ஆன் சொல்லுகின்ற கட்டளைகளை தீர்ப்பு சொல்கிறதும் அது குர்ஆனை ஏற்றுக்கொள்வது தான். குர்ஆனை அடிக்கடி நாங்கள் ஓதிக்கொள்வதும் குர்ஆனுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்வது தான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி குர்ஆனை புறக்கணிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். பார்க்கிறோமா இல்லையா? நீ நெருக்கடியா இல்லையா? ஒரு மாசத்துக்கு 2 சம்பளம் கிடைச்சாலும் போதாதுங்கிற அளவுக்கு இருக்குது இன்னைக்கு நிலைமை. பல சகோதரர்களுக்கு இருக்குதா இல்லையா? இருக்குது. நம்ம இன்னைக்கு குர்ஆனை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம். குர்ஆனை விட்டு என்ன செய்யறோம்? விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறோம். குர்ஆன் என்கிறது ஓய்வு நேரத்தில் படிக்கிற ஒரு வேத நூல் அல்ல. குர்ஆன் என்கிறது ஓய்வு நேரம், டைம் கிடைக்கிற நேரத்தில் மட்டும் ஓதக்கூடிய, படிக்கக்கூடிய, ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நூல் அல்ல. எப்படி நாங்கள் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ,
அதை விட அந்த குர்ஆனுக்கு எந்த ஒரு டைமை நம்ம கொடுக்கணும். நம்ம கொடுக்குறோமா? இல்லை. ஓய்வு நேரம் கிடைச்சா ஓதிக்கொள்ளும், டைம் கிடைச்சா என்ன செய்யறது, நம்ம வீட்டுக்கு பேசுறதுக்கு, நண்பர்களோட பேசுறதுக்கு, ஓய்வு எடுக்கிறதுக்கு, சாப்பாட்டுக்கு, உறக்கத்துக்கு, எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன செய்யறோம், டைம் நம்ம என்ன செய்யறோம், ஒதுக்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆனை படிப்பதற்கு, ஓதுவதற்கு என்று நாங்கள் டைம் ஒதுக்குறோமா? யாராவது ஒதுக்கி இருக்கிறோமா? நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம் 30 ஜுஸும் ஓத சொல்லல, ஒரு ஜுஸு ஓத சொல்லல, அரை ஜுஸு ஓத சொல்லல, ஒரு நாளைக்கு ஒரு பக்கம். அல்லது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 5 வசனம், 5 லைன், 5 வாக்கியம், இதுகளை என்ன செய்து அப்படி படிச்சிருக்கிறோமா? நான் இன்னைக்கு ஃபஜ்ருக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ஒரு அரை பக்கம் நான் ஓதுவேன், முடிவெடுத்திருக்கிறோமா? நம்ம யாருமே முடிவெடுக்க இல்லை. அப்ப நேரம் எடுத்து என்ன செய்கிறது, ஓதப்பட வேண்டிய, அதை மதிக்கக்கூடிய ஒரு நூலாக இந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், நாளைக்கு இந்த குர்ஆனை புறக்கணிச்சவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை தெரியுமா? வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா. நம்ம அல்லாஹ் தஆலா எங்களுடைய உடலிலே விலை மதிக்க முடியாத அருட்பாக்கியங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். நம்ம யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு இவ்வளவுதான் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்தினுடைய அருட்கொடைகளுடைய விலை இவ்வளவுதான் என்று யாருக்காவது சொல்ல முடியுமா? யாருக்கும் சொல்ல முடியாது. எண்ணில் அடங்காத அருட்கொடைகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். நமக்கு வெளியில பார்க்க தேவையில்லை, வானத்தை பார்க்க தேவையில்லை, பூமியை பார்க்க தேவையில்லை, கடலை மலையை வேற எதையும் பார்க்க தேவையில்லை. எங்களுக்குள்ள இருக்கிற உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றையும் நீங்க பார்த்துங்க, யோசிச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை செஞ்சிருக்கிறான். கண்ணுடைய, காதினுடைய, எங்களுடைய மூளை, எங்களுடைய இரத்த நாளங்கள், இரத்தம், கிட்னி, இப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஒவ்வொன்றாக பாருங்க. இந்த அருட்பாக்கியங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம என்ன செஞ்சிருக்கிறான், நம்ம கேட்காமலே அல்லாஹ் தந்திருக்கிறான். நம்ம கேட்டோமா, எனக்கு இப்படி தரணும், இது தரணும் என்று நாம கேட்டிருக்கிறோமா என்றால் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில் என்ன செய்கிறது, இந்த அருட்பாக்கியங்களை, நியமத்துகளை அல்லாஹ் தஆலா தந்துட்டு குர்ஆனை புறக்கணித்தவர்களுக்கு நாளைக்கு கொடுக்கிற தண்டனை என்ன? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நாளைக்கு அவங்களை குருடர்களாக எழுப்புவோம். கண் இல்லைண்டா, ஒரு மனிதர் இயற்கையாக கண் இல்லாமல், பார்வை இல்லாமல், பார்வையை இழந்த நிலையிலே பிறக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. அவர் பிறந்ததன் முதல் கடைசி மரணிக்கும் வரைக்கும் உலகம் என்ன கலர்ந்து கேட்டா என்ன சொல்லுவார்? எப்படி சொல்லுவார்? எல்லாமே இருட்டா தானே இருக்கும், எதையுமே பார்க்க முடியாது. அவர் திருமணம் முடிச்சு குழந்தைகள் பெற்றா கூட அந்த குழந்தை எந்த வடிவத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது. அப்ப இந்த திருமறை குர்ஆனை புறக்கணிக்கிறவர்கள் அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில இங்க கண் உள்ளவங்களா இருந்திருப்பாங்க. ஆனா திருமறை குர்ஆனை புறக்கணித்த காரணத்தினால, திருமறை குர்ஆனை என்ன செய்து ஏளனமாக எடுத்துக்கொண்ட காரணத்தினால, குர்ஆனே தேவையில்லை என்று சொன்ன காரணத்தினால நாளைக்கு மறுமையில் அவங்க என்ன செய்யப்படுவாங்க? கண் இருந்தாலும் இந்த உலகத்தில் நாளைக்கு மறுமையில கண் இல்லாம பார்வையற்றவர்களாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த கண்ணால நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம், எவ்வளவு பெரிய நியமத்துகளை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு எங்களுடைய கண்ணுக்கு முன்னால வாழ்க்கை பூராவும் நோயோட, கஷ்டத்தோட, துன்பத்தோட, துயரத்தோட அவங்க படுற வேதனைகளை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா என்ன செஞ்சிருப்போம், எங்களுக்கு உணர்வு வந்திருக்கணும். என்ன, அல்லாஹ் என்ன நியமத்து, மிகப்பெரிய நியமத்தை தந்திருக்கிறான் என்கிற அடிப்படையில் இந்த நோயாளிகளை பார்த்தாவது நம்ம என்ன செய்யணும், எங்களுடைய வாழ்க்கையை நம்ம ஒரு முறை சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், பொதுவாக நாங்கள் பயான்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய செய்தி என்ன, இந்த புற்றுநோய், கேன்சர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய ஹாஸ்பிட்டல்களுக்கு, வைத்தியசாலைக்கு நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முறை ஒரு நேரம் நீங்க போயிட்டு பார்த்தால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிற இந்த அருட்பாக்கியங்களுக்கு நாங்க முழு நேரமும் சுஜூது செஞ்சாலும் என்ன செய்யாது, போதாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், எங்களுக்கு அருட்களை, நியமத்துகளை தந்திருக்கிறான். அதுல மிகப்பெரிய ஒரு நியமத்தாக அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனை படிக்கிற, திருமறை குர்ஆனை சுமந்து கொள்ளுகின்ற, திருமறை குர்ஆனை எங்களுடைய வாழ்வில் அம்சமாக எடுத்துக்கொள்ளுகின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாத்திலேயே இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால் நம்ம என்ன செய்யணும்,
அந்த குர்ஆனை விட்டு நாங்கள் ஒதுங்கி வாழலாமா? குர்ஆனை நாங்கள் விட்டு நாங்கள் தூர வாழலாமா? வாழ முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். இந்த திருமறை குர்ஆன்கள் தான் அன்றைக்கு இருந்த மக்கள் எல்லாரையும் மாற்றி அமைச்சது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 40வது வயதில் ஜபலுன் நூர் என்கிற மலையில ஹிரா என்கிற குகையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? 5 வசனங்களை இறக்குறான். என்ன அந்த 5 வசனம்? யாரு தெரியும்? யார் சொல்றது? சொல்லுங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி خلق خلقல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். என்ன செய்யுது? சூரத்துல் அலக்கினுடைய முதல்ல இருக்கக்கூடிய 5 வசனங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்றாங்க? இந்த திருமறை குர்ஆன் இறங்கிய உடனே வீட்டுக்கு எந்த நிலையில வர்றாங்க? எப்படியா வர்றாங்க? யாருக்கு தெரியும்? இந்த திருமறை வசனம் இறங்கின உடனே ஓத தெரியாதுங்கிறாங்க, திரும்ப சொல்றாங்க ஓத தெரியாதுன்னு. திரும்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அணைச்சிட்டு என்ன செய்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் சொன்ன பிறகு பல நேரங்கள் சொன்னதுக்கு பிறகுதான் ஓதுறாங்க. ஓதிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வீட்டுக்கு வர்றாங்களா அல்லது வேற நிலையில வர்றாங்களா? பயந்த நிலையில வர்றாங்க. ஜுரம் பிடிச்சால் மாதிரி என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட வர்றாங்க? ஹதீஜா அம்மையாருடைய வீட்டுக்கு வர்றாங்க, தன்னுடைய மனைவியுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப இந்த திருமறை குர்ஆன் இறங்கின உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? அவரை ஒரு மிகப்பெரிய சுமையை சுமந்துட்டு என்ன செய்யறாங்க? வர்றாங்க. 5 வசனம் தான். நம்ம இன்னைக்கு என்ன செய்யுது? 114 சூறாவை நம்ம கையில வச்சிருக்கிறோம். இந்த 5 வசனங்கள் ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை நீங்க பாருங்க. எப்படி பயந்து நடுநடுங்கிட்டு என்ன செய்யறாங்க? வர்றாங்க. என்னண்டுமே ஒண்ணுமே தெரியல. ஹதீஜா அம்மையார் என்ன செய்யறாங்க? அப்படியே கூட்டிட்டு யார்கிட்ட போறாங்க? வரக்கத் இப்னு நௌஃபல்ட்ட போறாங்க. வரக்கத் இப்னு நௌஃபல்ட்ட போயிட்டு விஷயத்தை எல்லாவற்றையும் சொல்றாங்க. சொன்னதுக்கு பிறகுதான் வரக்கத் இப்னு நௌஃபல் தான் சொல்றாரு, என்ன இது மூசாவுக்கு வஹி வந்தது மாதிரி அந்த இறைத்தூதராக அவர் எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டாரோ அதே போல என்ன செய்யறான்? அல்லாஹு தஆலா இவரை ஒரு இறைத்தூதராக தேர்வு செய்திருக்கிறான் என்கிற செய்தி என்ன செய்யறாங்க? சொல்லிக் கொடுக்கிறான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 5 வசனத்தோட என்ன செய்யறாங்க? இந்த செய்திய மக்கள் மன்றத்தில் தெரிஞ்சவங்க, நண்பர்கள், தனது மனைவி, தனது உறவினர்கள் எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க? எடுத்து சொல்றாங்க. எடுத்து சொல்லி 1, 2, 5, 10, 15, 20 என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய மக்காவுடைய வாழ்க்கை என்பது மிக கடினமான வாழ்க்கை. சும்மா சொல்லன்னா துன்பங்களை துயரங்களை தாங்கி வாழ்ந்த வாழ்க்கை. மக்காவுடைய காலப்பகுதி மிக கஷ்டமானது. நபிகளாருக்கு பின்னால் யாராவது சென்றால் அவருடைய உயிருக்கு ஆபத்து வருகின்ற மிக மோசமான ஒரு நிலை. அந்த நிலையில தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? மக்காவுடைய காலத்தில் சுமாராக எத்தனை ஆண்டு வாழ்றாங்க? 13 ஆண்டுகள். 40ல இருந்து 53 வரைக்கும் என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் மக்காவுடைய காலப்பகுதி. அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் மதீனாவுடைய காலப்பகுதி. சந்தோஷமான ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகின்ற மிகப்பெரிய ஒரு பலத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா எங்க வச்சு கொடுக்கிறான்? மதீனாவில் கொடுக்கிறான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப அன்றைக்கு மதுவோட மாதுவோட அனாச்சாரங்கள்ல பல ஆண்டுகளாக நூற்றாண்டு காலமாக சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்த மக்களை ஒற்றுமைப்படுத்திய இந்த வேத நூல் திருமறை குர்ஆன் தான். எப்படி தன்னுடைய கையினாலேயே குழந்தைகளை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு நிலை. அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? இதை திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய பெண் பிள்ளைகளையே தன்னுடைய கையினால குழிய தோண்டி உயிரோட புதைக்கிறது என்பது அப்ப அவருடைய உள்ளங்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அப்படிப்பட்ட உள்ளங்களை உயர்ந்த சிறப்பான எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற, யாருக்கும் உதவி செய்யக்கூடிய, இன்று வரைக்கும் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அவர்கள் பற்றி பேசுகின்ற வசனங்களை ஓதுகின்ற அளவுக்கு இந்த திருமறை குர்ஆன் அவர்களை மாற்றி அமைத்திருக்கிறதாக இருந்தால் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் வரக்கூடாது? ஒரு வசனம் வந்துட்டேன்னு சொன்னா சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இந்த வசனம் எனக்கு வந்த மாதிரி இருக்கிறது. அவர்கள் அப்படியே என்ன செஞ்சிருக்கிறது? மாற்றி அமைச்சிருக்கிறாங்க, பயந்துட்டு இருக்கிறாங்க. இப்படியான ஒரு வாழ்க்கையை இந்த திருமறை குர்ஆன் என்ன செஞ்சிருக்கிறது? புடம்போட்டி அவர்களை மாற்றி அமைத்து
இன்று வரைக்கும் நாங்கள் அவர்களை உதாரண புருஷர்களாக நாங்கள் பேசிக் கொள்கிறோம். நாளை மறுமை வரைக்கும் அவர்கள் பேசப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பற்றி வந்திருக்கிற வசனங்கள் ஓதை காண்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஓதை காண்பிக்கப்படுமா இல்லையா? ஓதை காண்பிக்கப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில் என்ன செய்கிறது அல்லாஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனை எங்களுக்கு என்று ஒரு வழிகாட்டியாக தந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற அந்த அருட்கொடைகளை நீங்க நினைவு கூர்ந்து பாருங்கள். நாங்க நினைவு கூர்ந்து பாருங்கள். இது குந்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா இருந்தீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை பிடிக்கக்கூடியவங்களா இருந்தீங்க. ஆனா நம்ம என்ன செஞ்சோம்? ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை, பிணைப்பை, அன்பை நம்ம என்ன செஞ்சோம்? நாங்கள் கட்டி எழுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபாஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அருளினால், இந்த திருமறை வேதத்தினுடைய அருளினால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அருளினால் நீங்கள் எல்லோருமே சகோதரர்களாக மாறி இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த திருமறை ஒரு ஏற்படுத்திய புரட்சியை, ஒரு கட்டி எழுப்பிய ஒரு இஸ்லாமிய சமூகத்தை, உம்மத்தை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அப்ப இந்த வசனம் என்ன செய்கிறது? எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை உணர்த்துகிறது. அல்லாஹ் இந்த திருமறையை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத்தாக தந்திருக்கிறான். அதை நாங்கள் ஓதுவதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல், அது சொல்லுகின்ற உள்ளார்ந்த கருத்துக்களை உணர்கின்ற, அது சொல்ல வருகின்ற செய்திகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு எந்த வகையில் இதை நாங்கள் எங்களுடைய பிராக்டிக்கலாக வாழ்க்கையிலே நாங்கள் செயல்முறைப்படுத்த முடியும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று வரைக்கும் நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ் பாதுகாத்தான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றதாக இருந்தால் அது எங்கேயாவது கோடியில மில்லியன்ல எங்கேயாவது ஒன்று ரெண்டு தான் இருக்கு. ஆனால் மேற்கத்திய நாடுகளில் பல அறிஞர்கள், பல விஞ்ஞானிகள், புத்திஜீவிகள் எதனூடாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க? அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது எது? இந்த திருமறை குர்ஆன் தான். இன்று வரைக்கும் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அது சொல்லுகின்ற கருத்துக்களை படிக்கிற பொழுது வியந்து போய் நிற்கிறாங்க. ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம். இது என்ன? இது ஒரு மனிதரால சொல்ல முடியாது என்கிற அளவுக்கு என்ன செய்கிறார்கள்? வியந்து மூக்கிலே கை வைக்கிற அளவுக்கு மாற்றத்தை அவர்களை ஈர்த்திருக்கிறது என்றால் குர்ஆன், ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஈர்ப்பு தன்மை இல்லை? ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர மாட்டிருக்கிறது? நம்ம என்ன செய்து குர்ஆனை குர்ஆன் சொல்லுகின்ற முறையில் நாங்கள் படிக்கவில்லை, அது சொல்லுகின்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம இன்னைக்கு ஒரு தனி மனிதனால எழுதிய புத்தகத்தை நம்ம படிக்கிறோம். ஆனால் அதை எப்படி படிப்போம்? அவர் எழுதின புத்தகமாக படிப்போம். அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கும் திருமறை குர்ஆனை படிக்கிறது ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லலாமா? இல்லை. இது அல்லாஹ்வுடைய வேதம். அந்த புத்தகம் ஒரு 10 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும். 10 வருஷத்துக்கு பிறகு இவர் சொன்னுடைய ஏதாவது ஒரு கருத்தை என்ன செய்யும்? அதற்கு பிறகு வருகிற காலத்துக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கும், மாற்றம் தேவைப்படும். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதம் அப்படியா? அல்லாஹ்வுடைய வேதம் அப்படி அல்ல. அல்லாஹு தஆலா பல இடங்களில் என்ன செய்கிறான்? எங்களுடைய உணர்வுகளை தூண்டுகின்ற வகையிலே, எங்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்புகின்ற வகையில் அல்லாஹு தஆலா பல வசனங்களை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இறை விசுவாசிகள் என்றால் யாரு? அவருடைய வசனங்கள் எல்லாம் ஓதி காண்பிக்கப்படுகிற பொழுது, அத்தாட்சிகள் சொல்லப்படுகிற பொழுது உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கும். எத்தனை பேருக்கு நடுங்கி இருக்குது? பாம்பு அடிச்சா நடுங்கும், அப்படித்தானே? திடீரென்று இக்காமா இல்லாம நம்ம ஜவாசாத் வந்துட்டாண்டாக்கா என்ன செய்யும்? நடுங்கி பதட்டப்பட்டு எங்கால ஓடுறதுன்னு சொல்லி தெரியாம இருப்போம். ஆனால் ஒரு இறை விசுவாசியுடைய உள்ளம் இந்த ஆழமான கருத்துக்கள், இந்த வசனங்கள் எங்களுடைய செவிப்பறைகளை தட்டுகிற பொழுது என்ன செய்யணும்? உள்ளத்தில் ஒரு வகையான அச்ச உணர்வு வரணும், பயம் வரணும். இது அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறானே, மறுமையினுடைய நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க, எல்லாத்தையும் அப்படியே கண்ணுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா கொண்டு வந்து என்ன செய்வான்? நிறுத்துற மாதிரி மறுமையினுடைய காட்சிகள் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். பூமி அதிர்ச்சியை பத்தி சொல்றான், மறுமை நாளுடைய நிகழ்வை சொல்லுகிறான், எப்படி எழுப்பப்படுவாங்கன்னு சொல்லி சொல்றான், நாளைக்கு எப்படி விசாரணைகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்றான். இதுகளெல்லாம் என்ன செய்யணும்? நாங்கள் ஒரு வசனத்தை படிக்கிற பொழுது அந்த வசனத்துல இது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாங்கள் நிறுத்தி சற்று நம்ம யோசிக்கணும். நம்ம எப்படி நினைக்கிறோம்டா, எப்போ இந்த பக்கம் முடியும்னு நினைக்கிறோம். அப்படித்தான் நம்ம திருமறை குர்ஆன் ஓதுறது.
பக்கத்தை பிரட்டுறது என்ன செய்கிறது, இது அல்ல மிக முக்கியம். நீங்கள் குர்ஆனை பொருள் உணர்ந்து அது சொல்லுகின்ற கருத்துக்களை முடிந்த அளவுக்கு என்ன செய்கிறது, தமிழாக்கத்தோடு தெரிந்த மொழிகளோடு என்ன செய்யறமே படிக்கிற பொழுது அது சொல்லுகின்ற கருத்துக்களை வருகிற பொழுது இதில் வருதா, மறுமை பற்றி வருதா, சரி கொஞ்சம் நிறுத்துவோம். நிறுத்தி நம்ம அந்த மறுமை பற்றி யோசிச்சோம்னா என்ன செஞ்சிடும், எங்களுடைய கண்கள் கண்ணீர் சிந்தும். உள்ளத்தில் ஒரு வகையான அச்ச உணர்வை நம்ம என்ன செய்யலாம், வரவழைத்துக் கொள்ளலாம். எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரலாம். ஆனால் என்ன செய்கிறது, நம்ம எப்ப இந்த ஒரு ஜுசு முடியும் என்று நம்ம என்ன செய்யுது, மிக அவசரமாக கடுகதி வேகத்தில் நம்ம என்ன செய்கிறது, இந்த திருமறை குர்ஆனை இன்னும் 50 வருஷத்துக்கு நம்ம ஓதுவமாக இருந்தாலும் என்ன செய்யும், குர்ஆனா இருக்கும், நம்மளாக இருப்போம். அப்படித்தான் அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை பொறுத்தளவில் அல்லாஹு தஆலா நிறைய செய்திகளை என்ன செய்யறான், எங்களுக்கு இப்படி சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த திருமறை குர்ஆனை பொறுத்தளவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ரவுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, அதே குர்ஆனை ஓதக்கூடியவருக்கு நாளைக்கு மறுமையிலே பரிந்து பேசுகக்கூடிய நிலையில் அது வரும் அப்படின்னாங்க. நம்ம என்ன செய்ய, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா சூரத் அபஸல சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி, அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விட்டு விரண்டோடுவான், கணவன் மனைவியை விட்டு, மனைவி கணவனை விட்டு, பிள்ளைகளை விட்டு பெற்றோர்கள், பெற்றோர்களை விட்டு பிள்ளைகள் என்று ஒவ்வொருவரும் என்ன செய்வார்கள், திக்கு திசை தெரியாமல் ஓடோடி தெரிவார்கள். அந்த நிலையில எங்களுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு பரிந்து பேச வேண்டுமாக இருந்தால் இந்த திருமறை குர்ஆனோடு உள்ள தொடர்பை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக ரமலானுடைய காலம் என்றாலே மிக முக்கியமாக திருமறை குர்ஆனை நாங்கள் என்ன செய்கிறது, பல அல்ஹம்துலில்லாஹ் இங்க இருக்கிற சகோதரர்களுக்கு அந்த பாக்கியம் நிறைய கிடைக்கும். ஆனா நம்முடைய ஊர்களில் நீங்க பாருங்க, ரமலானுக்கு முன்னாடி 2 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி வீடுகளை கழுவுவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க, அதை செய்வாங்க, பெயிண்ட் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் இருக்கும். அப்பதான் பரன்ல இருக்கிற ராக்கையில இருக்கிற திருமறை குர்ஆனையும் தூசு தட்டி அப்படியே அந்த குர்ஆன் கீழே இறங்கும். அவ்வளவுதான், மேலே இருந்து கீழே குர்ஆனை இறக்குவாங்க. இறக்குறது மட்டும்தான். அத்தோட என்ன செய்யுது, மிஞ்சி அதிகமாக போனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குர்ஆனை என்ன செய்யுது, எப்படியாவது இந்த முழுசா அந்த குர்ஆனை முடிச்சு கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி அவசரமாக ஓதிட்டு போறதோட ரமலான் முடிய பெருநாளோட இருந்த இடத்துக்கு மீண்டும் அதே குர்ஆன் என்ன செஞ்சிடும், போயிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க பாருங்க, ஆரம்ப காலங்களில் இதுல வயோதிபர்களாக இருக்கிற அதிகமான சகோதரர்கள் நம்மெல்லாம் மக்ரிபு தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலுக்கு செல்கிற பொழுது வீடுகளில் இருந்து வரக்கூடிய ஓசைகள் என்ன சத்தமா இருக்கும், அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆனுடைய சத்தங்கள் எங்களுடைய காதுகளிலே ஒலித்த அந்த ரம்மியமான காட்சிகள் இன்று வரைக்கும் பசுமரத்தாணி போன்று எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கிறது, பசுமையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு. அந்த நிலைமை என்ன செஞ்சிருக்குது, திருமறை குர்ஆன் ஓத வேண்டிய இடங்களிலே நேரங்களிலே இன்றைக்கு சினிமா, சீரியல், நாடகம், தொடர் நாடகம் என்று இன்றைக்கு என்ன செய்கிறது, இந்த நேரங்களை ஆக்கிரமித்திருக்கிற ஒரு மோசமான நிலையில நம்ம இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறோம். கேட்டா சொல்லுவோம், இந்த உலகம் தொழில்நுட்பத்துல, அறிவியல்ல, அதுல இதுல எல்லாத்திலையும் முன்னேறி இருக்கிறது. ஆனா ஒழுக்கத்தில் வீழ்ச்சி, ஒழுக்கத்தில் ஜீரோ. ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை தேவையா? குர்ஆனுடைய வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க, இஸ்லாம் சொல்லுகின்ற கடமைகளை நீங்க எடுத்து பாருங்க. எங்கு பார்த்தாலும் ஒழுக்கத்துக்கென்று இஸ்லாம் சொல்லுகின்ற மிக முக்கியமான அந்த பண்புகளை, சிறப்புகளை எங்களுக்கு மிக நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, எனவே திருமறை குர்ஆனோடு உள்ள தொடர்பை எந்த அளவுக்கு நாங்கள் அதிகரித்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையிலே இந்த திருமறை குர்ஆன் எங்களுக்காக வேண்டி, சொர்க்கத்திற்காக வேண்டி, எங்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவிடத்திலே பரிந்து பேசும், சிபார்சு பண்ணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அடுத்ததாக சொன்னாங்க, அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமத்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நம்ம முன்னாடி சொன்ன அந்த ஹதீஸ் எந்த நூல்ல வருது, எந்த நூல்ல வருது சொன்னமா இல்லையா? முஸ்லிம்ல. ஜஸாக்கல்லாஹு கைர். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பும் குர்ஆனும் நாளைக்கு மறுமையிலே ஒரு அடியானுக்காக வேண்டி என்ன செய்யும், பரிந்து பேசும்.
நோன்பு சொல்லும் ஐ ரப் மனஅதுஹு தஆம வஷஹவாத், நான் என்ன செஞ்சேன், இந்த உணவை விட்டு நான் அவனை தடுத்தேன், ஆசைகளை விட்டு தடுத்தேன். இது பகல் நேரத்திலே. ஃபஷஃபிஅனி ஃபீஹி வயக்கூலுல் குர்ஆனு மனஅதுஹு நௌம பில்லைல். திருமறை குர்ஆன் சொல்லும், நான் ஒரு மனிதனை இரவு நேரத்தில் விழித்திருந்து திருமறை குர்ஆனை ஓதக்கூடியவனாக நான் அவனை செய்தேன், ஆக்கியிருக்கிறேன். இறைவா, இவர் என்னுடைய விஷயத்திலே என்னுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நாளைக்கு மறுமையிலே திருமறை குர்ஆனும் நோன்பும் பரிந்து பேசும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதம் என்பது அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை இறக்கிய மாதமாக இருக்கிறது. அதே போல அல்லாஹ் தஆலா நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யகாலு லிசாஹிபில் குர்ஆன் இக்ரா வர்கி வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா ஃபஇன்ன மன்சிலதக இந்த ஆகிர் ஆயத்தின் தக்ரவுஹா. அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ். நாளைக்கு மறுமையிலே இந்த உலகத்திலே திருமறை குர்ஆனோடு தொடர்புகளை அதிகரித்துக் கொண்டவர்கள், திருமறை குர்ஆனை அடிக்கடி ஓதிக்கொண்டவர்கள், நாளைக்கு மறுமையில் அவர்களுக்கு சொல்லப்படும், இக்ரா, நீங்கள் ஓதிக்கொண்டே செல்லுங்கள், ஓதி உயர்ந்து கொண்டே செல்லுங்கள், வரத்தில் மிக திறமையாக ஓதிக்கொள்ளுங்கள், கமா குந்த துரத்திலு ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நீங்கள் எப்படியெல்லாம் குர்ஆனை ஓதினீர்களோ அதுபோல ஓதிக்கொண்டே செல்லுங்கள். ஃபஇன்ன மன்சிலதக இந்த ஆகிர ஆயத்தின் தக்ரவுஹா. உங்களுடைய சூனத்தில் உங்களுடைய இடம் எது தெரியுமா? உங்களுடைய கடைசி வசனம், கடைசி ஆயத்து எங்கே முடிகிறதோ அதுதான் உங்களுடைய சுவனத்தினுடைய இடம் என்று நாளைக்கு மறுமையிலே இந்த சுவனத்தை குர்ஆனை ஓதியவர்களுக்கு சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமறை குர்ஆனை நாங்கள் ஓதுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் கரஅ ஹர்ஃப மின் கிதாபில்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து ஒரு ஹர்ஃபை ஓதுகிறாரோ ஃபலகு பிஹி ஹஸனா, அவருக்கு ஒரு நன்மை இருக்கிறது. வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, அந்த நன்மை பல மடங்காக என்ன செய்யும், அதிகரிக்கப்படும். லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப் வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்கிற மூன்று எழுத்துக்கள் சேர்த்தது ஒரு எழுத்துக்கள் அல்ல. அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃப், லாம் என்பது ஒரு ஹர்ஃப், மீம் என்பது ஒரு ஹர்ஃபாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை நாங்கள் திருமதியிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே வருகின்ற ரமலானுடைய மாதத்தை உங்களால் எந்த அளவுக்கு இந்த மாதத்திலே குர்ஆனை 2 முறை முழுமையாக ஓதி முடிக்க முடியுமா, 3 முறை ஓதி முடிக்க முடியுமா, 4 முறை ஓதி முடிக்க முடியுமா என்றால் இஹ்லாஸோடு மன தூய்மையோடு நிதானமாக பொருள் உணர்ந்து ஓதக்கூடிய அந்த பாக்கியத்தை, அந்த நேரத்தை நீங்க வகுத்துக் கொள்ளுங்க. அதுக்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆக குறைந்தது 2-3 பக்கங்களாவது ஓதுவதற்கு பாருங்க. தொழுகைக்கு முதல் ஒரு 2 பக்கம், தொழுகைக்கு பிறகு ஒரு 2 பக்கம். டைம் கிடைக்கிற சகோதரர்கள் என்ன செய்யுங்க, ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது ஒரு ஜுஸுவாவது, ஆக குறைந்தது ஒரு ஜுஸுவாவது முழுமையாக நிதானமாக நிறுத்தி ஓதக்கூடிய வகையில் நம்ம எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைச்சுக் கொள்ளணும். இப்படியே தொடர்ந்து இந்த குர்ஆனை விட்டு நாங்கள் என்ன செய்ய முடியாது, ஒதுங்கி வாழ முடியாது. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த செய்திகளை எங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில், எங்களுடைய மனைவி விஷயத்தில், எங்களுடைய உறவுகள் விஷயத்தில், எங்களுக்கு தெரிஞ்சவர்கள் விஷயத்தில் நாளடைவில் இந்த நன்மைகளை நீங்கள் மற்ற சகோதரர்களுக்கு நீங்கள் எத்தி வைங்க. இங்கே வந்திருக்கிற சகோதரர்கள், இங்கே வராத சகோதரர்களுக்கு இந்த நல்ல செய்திகளை நீங்கள் எத்தி வைங்க. குர்ஆன் நாளைக்கு மறுமையில் எனக்காக வேண்டி பரிந்து பேச வேண்டுமா, சுவனத்துக்காக வேண்டி எங்களை இட்டு செல்ல வேண்டுமா, எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த குர்ஆனோடு உள்ள தொடர்பை அதிகரித்துக் கொள்வோம். குர்ஆன் சொல்லுகின்ற ஆழமான கருத்துக்களை எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையில் அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் இந்த திருமறை குர்ஆனோடு இறுக்கமான தொடர்புபட்ட மக்களாக வாழுவதற்கான அருமையான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.